நீங்கள் 35 வயதுக்கு அருகில் இருக்கிறீர்களா? அல்லது அதை கடந்து விட்டீர்களா? பலர் இந்த வயதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்கிறார்கள். பணம் இருந்தாலும் மன அமைதி இல்லை. நண்பர்கள் இருந்தாலும் உண்மையான மகிழ்ச்சி இல்லை. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் ஒரு ரகசியத்தை சொல்லியிருந்தார். அந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட மனிதன் 35 வயதுக்கு பிறகுதான் வாழ்க்கையை உண்மையாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அந்த முக்கியமான ரகசியங்கள் என்ன? இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீக்ரெட் 1. பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்று அதிகம் கவலைப்படாதீர்கள். பல மனிதர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமாக இல்லாததற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம். நாம் ஒரு விஷயம் செய்ய நினைத்தால் உடனே மனதில் ஒரு கேள்வி வரும். இதை நான் செய்தால் மக்கள் என்ன பேசுவார்கள்? அதனால் பலர் தங்கள் கனவுகளை விட்டுவிடுகிறார்கள். தங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழாமல் மற்றவர்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மக்கள் எப்போதும் பேசுவார்கள். நீ நல்லது செய்தாலும் பேசுவார்கள். நீ தவறு செய்தாலும் பேசுவார்கள். புத்தர் ஒரு முறை சொன்னார், மனிதர்கள் சொல்வதையெல்லாம் கவனித்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. ஒரு மனிதன் 35 வயதுக்கு பிறகு இந்த உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பான். அவன் புரிந்து கொள்வான், நான் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது, ஆனால் நான் என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். அதனால் தான் புத்தர் சொன்னார், உங்கள் மனசு சரி என்று சொன்னதை செய்யுங்கள். மற்றவர்களின் கருத்து உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடாதீர்கள். ஒரு நாள் கழித்து பார்த்தால் மக்கள் சொன்னதை யாரும் நினைவில் கூட வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அதனால் தான் 35 வயதுக்கு பிறகு ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் ரகசியம் இதுதான். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அதிகம் கவலைப்படாதீர்கள். சீக்ரெட் 2. கடந்த காலத்தை விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். பல மனிதர்கள் 35 வயதுக்கு பிறகும் மகிழ்ச்சியாக இல்லாததற்கான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலத்தை மறக்காமல் பிடித்து கொண்டிருப்பது. ஒருவர் தன்னை ஏமாற்றி இருக்கலாம். ஒரு நண்பன் துரோகம் செய்திருக்கலாம். ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் தவறி போயிருக்கலாம். இந்த எல்லா விஷயங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு தினமும் நினைத்து கொண்டே இருந்தால் மனசுக்கு அமைதி கிடைக்காது. புத்தர் சொன்னார், கடந்த காலத்தை பிடித்து வைத்திருப்பது நீங்கள் தானே உங்களை துன்பப்படுத்துவது போன்றது. ஒரு மனிதன் 35 வயதுக்கு பிறகு ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்கிறான். அது என்னவென்றால், கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும். நீங்கள் பழைய துக்கங்களை விட்டுவிட்டால்தான் புதிய சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வரும். ஒரு கையில் பழைய கல்லை பிடித்து கொண்டிருந்தால் புதிய வைரத்தை எப்படி பிடிப்பது? அதுபோலதான் வாழ்க்கையும். அதனால் புத்தர் சொல்லும் 2வது ரகசியம், கடந்த காலத்தை நினைத்து துன்பப்படாதீர்கள். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னே செல்லுங்கள். அப்போதுதான் மன அமைதியும் உண்மையான மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். சீக்ரெட் 3. தேவையில்லாத ஆசைகளை குறைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பல மனிதர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இல்லாததற்கான இன்னொரு காரணம் அளவில்லாத ஆசைகள். ஒரு ஆசை நிறைவேறினால் அடுத்த ஆசை பிறக்கும். ஒரு போன் வாங்கினால் சில மாதங்கள் இன்னொரு போன் வேண்டும் என்று தோன்றும். ஒரு வீடு வாங்கினால் அதற்கு பிறகு இன்னும் பெரிய வீடு வேண்டும் என்று தோன்றும். இப்படி ஆசைகள் முடிவில்லாமல் தொடர்ந்தால் மனசுக்கு ஒருபோதும் திருப்தி கிடைக்காது. புத்தர் சொன்னார், ஆசை அதிகமானால் அமைதி குறைந்துவிடும். ஒரு மனிதன் 35 வயதுக்கு பிறகு ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பான். அது என்னவென்றால், வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி புதிய பொருட்களை வாங்குவதில் இல்லை, மன அமைதியில்தான் இருக்கிறது. நாம் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டால் மனசு மெதுவாக அமைதியாகும். அதனால் புத்தர் சொல்லும் 3வது ரகசியம், தேவையில்லாத ஆசைகளை குறைத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அப்போதுதான் வாழ்க்கை எளிமையாகவும் அழகாகவும் தோன்ற ஆரம்பிக்கும். சீக்ரெட் 4. உங்கள் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மிகவும் விலைமதிப்புள்ள ஒன்று என்ன தெரியுமா? அது பணம் இல்லை, நேரம். பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம்.
ஆனால் ஒரு முறை போன நேரம் மீண்டும் திரும்பி வராது. பலர் தங்கள் வாழ்க்கையின் முக்கியமான நேரத்தை தேவையில்லாத விஷயங்கள் வீணடித்து விடுகிறார்கள். முடிவில்லாமல் சோஷியல் மீடியா பார்ப்பது, பயனில்லாத விவாதங்கள் அல்லது நேரத்தை வீணாக்கும் பழக்கங்கள், இவையெல்லாம் மெதுவாக நம் வாழ்க்கையின் ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு போய்விடும். கௌதம புத்தர் ஒரு முக்கியமான உண்மை சொன்னார். நேரத்தின் மதிப்பை அறிந்தவன் வாழ்க்கையின் மதிப்பையும் புரிந்து கொள்வான். ஒரு மனிதன் 35 வயதுக்கு பிறகு ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்கிறான். அது என்னவென்றால், வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதனால்தான் நமக்கு முக்கியமான விஷயங்களுக்கு நேரத்தை செலவிட வேண்டும். நம்மை வளர்க்கும் விஷயங்கள், நம்மை சந்தோஷமாக்கும் மனிதர்கள், நம் கனவுகளை நிறைவேற்றும் முயற்சிகள், இவைகளுக்கே அதிக நேரம் கொடுக்க வேண்டும். அதனால் புத்தர் சொல்லும் 4வது ரகசியம், நேரத்தை மதித்தால் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். சீக்ரெட் 5. உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். பலர் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வியை மட்டும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். நான் உண்மையில் என்ன விரும்புகிறேன்? பல நேரங்களில் மற்றவர்கள் சொல்வதை பின்பற்றி கொண்டு நாம் வாழ ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் கௌதம புத்தர் ஒரு பெரிய உண்மையை சொன்னார். உன்னை நீ அறிந்தால் உலகத்தை புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் 35 வயதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்கிறான். அது என்னவென்றால், வாழ்க்கை மற்றவர்களை இம்ப்ரெஸ் செய்ய அல்ல, உண்மையாக வாழ்வதற்காக. நாம் நம்மை புரிந்து கொண்டால் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது தெளிவாக தெரியும். அப்பொழுது வாழ்க்கை குழப்பமாக இருக்காது. அது அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். நண்பர்களே, 35 வயதுக்கு பிறகு வாழ்க்கை மாறுவதற்கு பெரிய அதிசயம் தேவையில்லை. சிறிய உண்மைகளை புரிந்து கொள்வது போதும். பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாதீர்கள். கடந்த காலத்தை விட்டுவிடுங்கள். அளவில்லாத ஆசைகளை குறையுங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள் மற்றும் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த 5 உண்மைகள் புரிந்தால் வாழ்க்கை மெதுவாக அமைதியாக மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்டில் உங்க கருத்தை சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் அறிவு வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.